அண்ணா அடுத்து ஒரு நிசான் டெரோனோ. ஆனா பெட்ரோல் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்குன்னா நம்ம கிட்ட டீசல் வண்டியும் இதே ரெட் கலர்ல இருக்கு. இப்போ பெட்ரோல் வண்டி பார்க்க போறோம்னா 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா வண்டி 1,38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஸோ வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுண்ணா. வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும். கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எடுத்து டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு எஸ்யூவி டைப்ல ஒரு லோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா டெரோனோவில் தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கன்னா வண்டியில் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்கு. பெட்ரோலுங்கிறது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா, ஆனால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்குன்னா ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கிடைக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ டீசலும் அவைலபிள் இருக்கு, பெட்ரோலும் இருக்கு. நீங்க எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பக்கா கண்டிஷனா இருக்கும். எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. ஓகே, அப்போ இதுக்கு எவ்வளோ நான் கேட்குறீங்க? ஆனால் 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,79,000 கோட் பண்றோம்னா பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்.